ஹாய்ங்க. நான் உங்கள் கவின். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா ரஜினியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. ஒட்டுமொத்த தமிழக அரசியல் தலைவர்களும் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிக்கு சப்போர்ட்டாக அறிக்கைகள் விடுறாங்க. அந்த அறிக்கைகள் நேர்மையானதாக இருந்ததா, அந்த அறிக்கைகள் நடுநிலையானதாக இருந்ததா, ரஜினி கூட கடைசியாக வாய்ஸ் விட்டார். இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிடலாம். ஆதவ் அர்ஜுனா அப்படி என்ன சொன்னார், ரஜினியை பற்றி அப்படி என்ன தப்பாக சொன்னார் அப்படி பார்த்தா ஆதவ ஒரிஜினா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, ரஜினியுடைய அரசியல் வாழ்க்கையை தடுத்தது திமுக, பயமுறுத்தினாங்க, மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி சொல்லியிருக்காரு. அதுக்கு இவ்வளவு பெரிய பொங்கல் அவசியமா, ரஜினிக்காக இவ்வளவு ஆதரவு குரல் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, இதுக்கு முன்னாடியும் ரஜினி யாருமே பேசினது கிடையாது. இது ஆதவ ஒரிஜினா தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்ப ஆதவ ஒரிஜினாவை பொறுத்த வரைக்கும் ரஜினியை மிரட்டினாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ரஜினி யாரெல்லாம் என்னென்ன பாசிட்டாங்க நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. திருமாவளவன் அவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு, சீமான் அவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு, சாட்டை முருகன் துரைமுருகன் காதில் கேட்க முடியாத கூசக்கூடிய வார்த்தைகளை பேசியிருக்காரு, சத்யராஜ் திட்டியிருக்காரு, சரத்குமார் திட்டியிருக்காங்க. எவ்வளவு பேர் ரஜினியை ரஜினி ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. கடந்த காலங்களிலும் அவரை மிக மோசமாக விமர்சிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் எல்லாருமே வாய்மூடி மௌனியாக இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் ரஜினிக்காக குரல் கொடுக்குறாங்கன்னா, ரஜினி ரசிகர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஓட்டுகளை சிந்தாமல் சிதறாமல் நாம் அள்ளிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான். விஜய் நோக்கி அவதூறுகளும் குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் மனம் நொம்பி சொன்னதாக நான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். விஜயகாந்துக்கு எவ்வளவு அவதூறுகளை பரப்புனாங்களோ அதை விட 3 மடங்கு அதிகமாக விஜய்க்கு அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. விஜய் இதை எப்படி எதிர்கொள்ள போறாரு, எப்படி தாங்க போறாருங்கிறதே தெரியல. சோசியல் மீடியா அப்படிங்கிறது விஸ்வரூபம் எடுத்து அதனுடைய விஷம் படிந்த நாக்குகளை விஜயை சுற்றி வீசிக்கொண்டே இருக்கிறது, சவுக்குகளை வீசிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதை அப்படித்தான் எடுத்துக்க முடியும். அதை தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் எந்த சூழ்நிலையுமே யாருக்குமே பயப்படாம அஞ்சாம வீரமா இருந்தாரா அப்படின்னு கேட்டா டவுட் தான். எம்ஜிஆர் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வதந்தியாக கூட இருந்து அதை கடந்து போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு 1996 ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு ரஜினிகாந்த். ஜெயலலிதா அம்மா திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு வாய்ஸ். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ரஜினிக்கு பின்னாடி நின்னது அப்படிங்கிறதுல நிதர்சனமான உண்மை. அன்னைக்கு ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தா, அன்னைக்கு ரஜினி இவர் தான் நான் கேண்டிடேட் அப்படின்னு ஒருத்தரை கை காட்டியிருந்தா அவர் எம்எல்ஏ. அதுதான் நிஜம். அப்படி ஒரு ஆர்ப்பரிப்பும் ஆதரவும் அன்னைக்கு ரஜினிக்கு இருந்துச்சு. அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வரல அந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை காட்டினவர் தான் கலைஞர் அவர்கள். அன்னைக்கு ரஜினிகாந்த் கை காட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கு எல்லா விதமான ஆதரவும் இருந்தது திரு வைகோ அவர்களுக்கு. அதுதான் அன்னைக்கு அரசியல் படித்தவர்களுக்கு அது நல்லாவே தெரியும். அன்னைக்கு மூப்பனார் தன்னுடைய காங்கிரஸ் கட்சியை உடைச்சிட்டு வந்து தமாக அப்படின்னு கட்சியை உருவாக்குறதுக்கான காரணமும் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஸோ இந்த அளவுக்கு அரசியலில் வந்தவர் அடுத்த 2 வருஷத்துலேயே ஒரு கலவரத்து போது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஆதரவாக ஒரு கருத்தை வெளியிடுறாரு. அந்த கருத்துக்கு தமிழக மக்கள்கிட்ட பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது அப்படிங்கிறது நிஜமான நிதர்சனமான உண்மை. 2000களில் பாபா படத்தப்ப பாமகவுக்கும் ரஜினிக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது ரஜினி அதில் தோற்று போனார் அப்படிங்கிறதும் நிஜம். பாபா படத்தோடைய ரீல் பெட்டிகளை முந்திரி காட்டுகளுக்குள்ள தூக்கி வீசின பாமகவை அவரால் சமாளிக்க முடியல. அவங்க ரசிகர்கள் நிறைய இடத்துல அடி வாங்கினாங்க. அந்த சமயத்தில் நான் ரசிகர்கள் கூட இருப்பேன் அப்படின்னு வார்த்தையாக சொன்னது தான் தவிர அதை தாண்டி அவர் ரசிகர்கள் கூட இல்லை அப்படிங்கிறதான் நிஜம். அடுத்த படம் ஒரு படத்தை பண்ணாங்க, அந்த படம் பேர் மறந்துருச்சு. பிற்காலத்தில் சரத்குமாரை வச்சு கேஎஸ் ரவிக்குமார் அந்த படத்தை பண்ணியிருந்தார். படம் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. பூஜையெல்லாம் போட்டாங்க. அதில் கீழே ஒரு கேப்ஷன் இருக்கும், இறைவா என் நண்பர்களை பார்த்துக்கொள், என் பகைவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு பஞ்ச் டைலாக்லாம் விட்டார். அதுக்கப்புறமா யாரையெல்லாம் அவர் பகைவர் அப்படின்னு சொன்னாரோ அத்தனை பேர்த்து கூடயும் அவர் சேர்ந்து தான் இருந்தார். ஜெயலலிதா அம்மா கூட ஒரே மேடையை பகிர்ந்துக்கிட்டார், தேவி லட்சுமி சொன்னார், தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர்னு சொன்னார். எல்லாத்தையுமே கொண்டாடி தந்தித்தாங்க. தன்னோட படம் ஓடாமல் போனதுக்கான காரணமான பாமக கூட நட்பு பாராட்டம் தான் செஞ்சார். யாரையுமே அவர் எதிரியாக நினைக்கவே இல்லை. இன்னமும் சொல்லப்போனால் 1996 ஒரு வாய்ஸ் அவுட் கொடுத்தது தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஜெயலலிதாமா அவர் எதிர்த்தே பேசினாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம் வீரப்பனோட சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோவில் நான் அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் விவரம் தெரியாமல் பேசிட்டேன், அரசியல் புரிதல் இல்லாமல் பேசிட்டேன், என்னால் ஆரம் வீரப்பனுடைய அரசியல் வாழ்க்கை தான் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காரே ஒழிய, அது ஒரு வீரமான பேச்சோ, நான் சரியாகத்தான் பேசினேன் அப்படிங்கிறதுலையோ, அந்த நிலைப்பாட்டில் நான் இப்போவும் உறுதியாக இருக்கணும் அவர் சொல்லவே கிடையாது. ஸோ ரஜினிகாந்த் காலத்துக்கேற்ப வளைஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் வர்றாரு. யாரெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ, யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்களோ, அவங்க கூட சேர்ந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் நிஜம். இதுதான் கசப்பான உண்மையும் கூட. வேற என்ன சொல்ல, இன்னொன்று சொல்லணும்னா, ரஜினிகாந்த் பெரும்பாலும் எதை பற்றியும் வாய்ஸ் அவுட் பண்ணவே மாட்டார். எல்லாத்தையும் அமைதியாக போவார். ஓ அப்படி நடந்துச்சா, எனக்கு தெரிலங்க அப்படின்னு ஈஸியாக கடந்து போயிடுவார். பட் கரூர் சம்பவமாக இருக்கட்டும், இல்லது இந்த ஆதவ் அர்ஜுனா பேசிய ஒரு வார்த்தைக்கான பதிலாக இருக்கட்டும், இந்த ரெண்டுக்கும் நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடியது. தாவேக்கால் பேசியிருக்காங்க. ஏன்னா ரஜினி அவ்வளவுலாம் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. கரூர் சம்பவத்துக்கு அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே அவர் ட்வீட் போடுறாரு, அவரோட ஒய்ஃபையும் ட்வீட் போட வைக்கிறாங்க. இது அழுத்தம் காரணமா அல்லது தன்னை எழுச்சியாக தாவேக்கா மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமானு புரியலை. இன்னொன்று, இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவுடைய முக்கியமான முகமாக இருக்காரு அப்படிங்கும்போது அவர் பேசினதுக்கு அவர் தப்பாக பேசலை அப்படிங்கிறது ரஜினிக்கே தெரியும். இருந்தாலும் அவர் பதில் கொடுக்கிறாரு. இந்த பதில் மூலமாக நான் தாவேக்காவுடன் இல்லை, என் ரசிகர்கள் தாவேக்காவுடன் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ரகசிய சபிக்ஞையாக கூட இது இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எதுவானா என்ன, தேர்தல் வரப்போகுது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல். நான் இதுவரை என் நினைவு தெரிஞ்சு நான் பார்த்த தேர்தலே இது ரொம்ப முக்கியமான தேர்தல். யார் ஜெயிக்க போகிறாங்கங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது, யார் தோக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது, பெரும்பான்மை கிடைக்குமா அப்படிங்கிறதுல நிச்சயம் கிடையாது, தொங்கு சட்டசபை வந்துச்சுன்னா என்னவாக போகுதுங்கிறது தெரியாது. நிச்சயமாக இந்த தேர்தல் ஒரு மேஜிக்காக தான் இருக்கும். இன்றைக்கி அவங்க பிரச்சாரம் போகலாம், எல்லாமே பண்ணலாம், ஆனால் முடிவு மக்கள் கீழே தான். அடுத்த 1 மாதத்துக்கு அவங்க ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு கட்சி தலைவரும் கையை பிசைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த தேர்தல் உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் இந்த தேர்தல். நம்மளும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.